இல்லைன்னா நான் பாட மாட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப பாத்துட்டு சரி இதெல்லாம் பண்றாரு, ஆனா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கம்போஸ் பண்ணி டான்ஸ் பண்றதுங்கிறது வேற இல்லையா? எஸ். என்ன பண்ண போறாரு தெரியலையே. ஒரு பெரிய கிளாப் கொடுத்தலாம். ஃபெயில் பண்ணனும் சொல்லி எங்க வெளில அமிச்சா உடனே வெளில அமிச்சிடுவாங்க. ஆமா, அதனால பாஸ் பண்ணிட்டேன்னா சொல்லி ஆமா உடனே உங்க பாஸ் பண்ணாங்க. இன்டர்வியூ வச்சிட்டு இப்ப அப்படியே ரெஸ்யூம் சாரி நாங்க அடுத்த தடவை கூப்பிடுறோம் சொல்லுங்க. இல்ல கேட்ட क्वेश्चन ஹானஸ்டா ஆன்சர் பண்ணாலே அது வந்து வேரி சர்டிபிகேட் சர்டிஃபைட் வந்துரும். பிரிண்டட்ல பிரிண்ட் பண்ணி தருவாங்க. எஸ் பிரிண்டட் ப்ராசசிங் தி பிரிண்ட் ப்ராசசிங்ல இருக்கு, ஆன் தி வேல இருக்கு. சூப்பர்மா. எஸ் சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கண்டிப்பா நான் வரணும். ஏன்னா ட்ரெய்லர் டைரக்ஷன் டிபார்ட்மென்ட்ல டைரக்ஷன். எஸ் ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன், எல்லாமே ட்விஸ்டடா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு வில்லன்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு காமெடி ரோலுக்கு கொண்டு வந்த மாதிரி, காமெடியன்ஸ் எல்லாருமே நல்ல ஃபன். ஓகே இப்போ புகழனால வந்தா ஃபன் கேரண்டின்னு சொல்லும் போது அவர் அப்படியே ஏதோ த்ரில்லர் மூவி பண்ற மாதிரி, ஸோ ஃபுல் ட்விஸ்டடா இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த 4 Idiots இப்படி இந்த மூவி நேம் டைட்டில் வைக்கிறதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. ரீசன் வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியா ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டிவ். கேட்சியா இருக்கணும் ஆமா. அப்படின்னு. அப்புறம் வந்து வில்லனை ஸ்ட்ராங்கா படைக்கணும், ப்ரொட்டகனிஸ்ட் அதாவது இந்த ஹீரோ எலிமெண்ட்ஸை வந்து ரொம்ப வீக் ஆக்கணும். அப்படின்னா அது டைட்டில் இருந்து ஆரம்பிப்பேன். ஆமா அப்படின்னா அவங்க இடியட், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி. எஸ். ஸோ ஒரு மூவி இப்போ நம்ம ஒரு மூவில லூப்பின் ஆறோம் அப்படின்னா எதர் அந்த கதை பிடிச்சிருக்கும், இல்ல அந்த லூப்பின்னா உள்ள என்டர் ஆறீங்க அந்த மாதிரி. என்னன்னா நம்ம தான் இங்கிலீஷ்ல வந்து சில டைம்ல கொஞ்சம் ஓகே சில சின்ன இங்கிலீஷ்ல நமக்கு வராது, ஃப்ளூயன்ட்டா அடிச்சிருவாங்க. ஓ சூப்பர் சூப்பர். அப்போ உங்களுக்கு உங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஓகே சோ இப்போ நீங்க வந்து இந்த படத்துக்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க இல்லையா? சோ நம்ம ஒரு படத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த கதை இல்ல அவங்க நரேட் பண்ற விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மள அட்ராக்ட் பண்ணிருக்கும். அப்படி இந்த மூவி உங்களை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன சார்? இல்ல அவர் கதை நரேட் பண்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், லட்சுமி மூவி மேக்கர்ஸ் சொன்னாங்க 26 படம் அவங்க ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ வந்து 27வது படம் நம்மள வச்சு பண்றாங்க அப்படின்றப்ப இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு தான். ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல இதுல மியூசிக் ஆகட்டும், ஒளிப்பதிவு ஆகட்டும், நம்ம யூகே செந்தில் சார், டான்ஸ் ஆகட்டும், கூட நம்ம நயன் ஆகட்டும், திடீயன், இந்திரன், அஸ்வின், இவங்க எல்லாமே கூட ஒர்க் பண்ணுறது, ரவிமரியா சார், வின்சன் சார் எல்லாமே ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஓகே இது ஒரு பேக்காக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு உண்டான எல்லாமே இதில் இருக்குது. இதில் ஒரு டான்ஸ் இருக்குது, எமோஷனல் இருக்குது, ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. படம் பார்த்துட்டு வெளில வரப்ப இந்த படம் ஜாலியாக ஆரம்பிச்சு ஒரு எமோஷனில் போய் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்றப்போ அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே எடுத்த ஒன்று. நம்ம ஒரு விஷயம் அதில் ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக ஓகே சார் இது கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றது தான். எல்லா எசன்ஸும் உள்ள இருக்கு, எல்லா ஃப்ளேவரையும் எல்லாமே இருக்கு. ஓகே சோ which thing you attract இந்த மூவில லூப்பின் ஆறதுக்கு உங்களுக்கு? ஸ்டோரி is very nice story, very catchy story. Okay. It can make you sit and watch this story. So it's like that. Yes. Always whenever I'll select the stories I'll do like that. Okay. Telugu also I have done like that. So this is as he said also Lakshmi Movie Makers here. It's a good production. So my debut, I'm feeling it's a good production to start here. Okay. And everyone here, Pugalji and everyone, DOP sir. So it's quite a good experience, and I watch so many Tamil and Malayalam movies. So I like the stories of this, and I think this is one of the story that will gonna add on my list. Okay. The nicest stories. Okay. தமிழ்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டோரி நம்ம பில்ட் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். I watch so many Tamil movie because of the stories. Yes. So that is one of the reason I want to come to Tamil industry. Okay. Nice. ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. ஆமா கண்டிப்பா ஏதோ ஹீரோயின் வரணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணாம அதுக்குள்ள ஒரு வெயிட்டேஜ் இருக்கோட. Okay. I have done glamorous role in this project. Before that I have not done too much glamorous. How much glamour in this project? Okay. So for me it is a different character again. கண்டிப்பா. எஸ். ஸோ உங்ககிட்ட என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி எழுதும் போது இவங்க தான் இந்த கேரக்டர்ல இவங்க தான் இருப்பாங்கன்னு நம்ம அதை நினைச்சே எழுதுவோம். ஒரு சிலர் வந்து ஃபுல் ஸ்டோரி மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் தேடுவாங்க. ஸோ நீங்க எப்படி 4 Idiots வந்து டெவலப் பண்ணீங்க? நான் ஜென்ரலா வந்து கதை எழுதுறது வந்து யாரையும் மனசுல வச்சு எழுத மாட்டீங்க. ஓகே. ஒரு கேரக்டரா நினைச்சு எழுதிடுவேன். அப்போ யார் அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டருக்குள்ள வர்றாங்களோ
அவங்க என்ன மீட்டரில் நடிப்பாங்க, ம். அதுக்கு என்ன மீட்டர் செட் பண்ணிக்கணும் ஓகே அப்படிங்கிற லெவலில் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரீரைட் பண்ணிப்பேன். ஓகே அதுதான் நம்ம ஸ்டைல். ஓகே எஸ். ஸோ இப்போ புகழ் அண்ணா இருக்காங்க அப்படின்னாலே அந்த செட், இப்போ இன்டர்வியூவே எப்படி ஒரு அட்ராசிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு கிராஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஸோ செட்ல நடந்த அந்த அட்ராசிட்டிஸ் நீங்க அதை It's பத்தி like கண்டிப்பா that only how you're feeling it right now. எஸ். It's like that, always full comedy, full fun, ஓகே full entertainment. ஓகே Yes. How you will see in the movie, in the set also we are like that only. ஓ ஓகே Yes. ஓகே. ஸோ வாட் டிட் யூ Full active. ஓ எஸ் எஸ் கண்டிப்பா. புகழ் அண்ணா இருந்தாலும் நம்ம டீஆக்டிவ்லேயே இருக்க முடியாது. ஃபுல் டீஆக்டிவ்ல இருந்தாலும் ஆக்டிவா மாறிடுவோம். ஸோ அந்த பவர் வந்து எப்பவுமே நீங்க ஹோல்ட் பண்றீங்க. அதோட சீக்ரெட் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? நம்ம இருக்கிற இடம் எப்பயுமே கலகலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்டிப்பா. குக்குத்கோமாலில் 15 மணி நேரம் 16 மணி நேரம் நிற்போம். ஆமா அந்த 16 மணி நேரத்தில் நான் நின்று ஆடிக்கிட்டே இருப்பேன். அங்கே போனேன் இங்கே போனேன் ஏதாவது ஒன்று யார்கிட்டயா வம்பு எடுத்துக்கிட்டு இது பண்ணுவேன். எனர்ஜி லெவலில் மட்டும் இது பண்ணிக்க ட்ராப் முடியாது. பண்ணவே கூடாது. ஆமாம் Yes. ஆமாம். அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கணும். ஓகே. அவ்வளவுதான். அந்த ஹாப்பினஸை நம்ம பில்ட் பண்ணிட்டே இருந்தா நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறோம். And கண்டிப்பாக. fruits. ஃப்ரூட்ஸ் ம் ஓகே. ஸோ இதுதான் நீங்க வந்து ஆன் செட்ல ஆஃப் செட்ல எல்லாமே இல்லை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், மற்றவங்க நம்ம ஹாப்பி பண்ணணும் முக்கியமாக. கண்டிப்பாக. அப்போ நம்ம வந்து ஃபுல் ஹாப்பி நமக்கு இருக்கும். எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஸோ அவங்கள அப்படி நம்ம உள்ள வர சொல்லிடலாமா? ஒரு படம் வந்து கதை, அந்த படத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட், அதை தாண்டி மியூசிக்கும் வந்து அந்த படத்துல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தாதான் அந்த படம் வந்து ஒரு அவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும், அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா ஆடியோ லான்ச்லேயே வந்து உங்களோட ஸ்பீச் பார்த்து நிறைய ரெகக்னேஷன்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ முக்கியமா அந்த 3 songs பத்தி நான் பேசி ஆகணும். ஏன்னா அது அப்படியே எல்லாரோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஒன்று எனக்கு பர்சனலி வந்து வேர்ல்டு கிளாஸ் வைன் இந்த சாங் வந்து இதோட பிடிஎஸ் எல்லாமே நாங்க பார்த்தோம். கொரியோகிராஃப் பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். ஏன்னா புகழ நான் பயங்கரமா ஆட விட்டுருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் இந்த படத்துக்கு வந்து, ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி த்ரில்லர் காமெடின்ற மாதிரி ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி இதுக்கு ஒர்க் பண்ணீங்க, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணிக்க. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் சஜு சார் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும்போது ஓகே போய் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஒரு முறை தான் சொன்னார் ஸ்டோரியை. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சீன் பை சீனை பொறுமையாக சொன்னார், ஃபுல் ஸ்டோரி சொன்னார். ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணுறப்ப ஸ்டோரி எனக்கு தெரியாது என்னன்னு, சாங் மட்டும் கேட்டுட்டு ஒரு டேட் சொன்னார். அந்த டேட் வந்து அப்புறம் வாங்க ஸ்டோரி சொல்லலான்னு கூப்பிட்டு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் தான் மியூசிக் கமிட் ஆயிருக்கேன் சொல்லி. ஓகே ஓகே. ஸோ அது ரொம்ப தேங்க்ஸ் டு மை டைரக்டர் சஜு சார் அண்ட் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ஒரு கிரேட் ப்ரொடக்ஷன். ஸோ கோகுல் சார் தான் சஜு சார் கிட்ட அனுப்பி வச்சார் மீட் பண்ண சொல்லி. ஸோ அப்போ அது அந்த இன்சிடென்ட் அதெல்லாம் நல்ல ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப கேட்டுகிட்டே வரேன், இது என்ன அவர் காமெடி சப்ஜெக்டானு சொல்லலை, த்ரில்லிங்னு சொல்லலை, டைட்டிலே தெரியாது. ஓகே சொல்லிட்டே வராரு, எனக்கே புரியுது. ஓகே த்ரில்லிங் உள்ள வந்துட்டே இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபன் வருது. கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் வச்சிருக்காரு. எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க தியேட்டர்ல. ஸ்டார்டிங்ல எவ்வளவு காமெடியா வந்துட்டு இருக்கோம், கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ அது ரொம்ப டச் பண்ணிடுச்சு. சார் சொன்ன உடனே சரி சூப்பரான படத்துல தான் நம்ம கமிட் ஆயிருக்கோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருக்காங்க, புகழ் பிரதர் அண்ட் அந்த டீம் டிடியன், அஸ்வின், இந்திரன், இவங்களாம் ரொம்ப, ரவிமரியா சார் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எந்த இடத்துலயும் குறைச்சிடக்கூடாது. நம்ம சவுண்ட்ஸ் அதுக்கு இன்னும் சப்போர்ட்டடா இருக்கணும், அந்த சீன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணுன்றது டைரக்டர் சார் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. கம்போசிங்ல உட்காந்து நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு, ரொம்ப தட்டி கொடுப்பாரு. ரொம்ப சூப்பரா நான் ஒன்று பண்ணிட்டு காமிப்பேன், அதை கேட்டுட்டு நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு. ரீ ரெக்கார்டிங்ல டெய்லி என் கூட தான் நைட் ஃபுல்லா உட்காந்துட்டு இருப்பாரு. ரொம்ப என்கரேஜ் சப்போர்ட்டட். ஸோ அவரோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதுல எனக்கு கஷ்டம்னா ஒன்றும் இல்லை, குறிப்பிட்ட டேட் பண்ணும். ஸோ சாங்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து இப்போ அந்த வெல்கமிங்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொரு சாங் பார்க்கும்போது நிறைய அதை என்ஜாய் பண்ற இது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எதிர்பார்த்தது தான் இந்த மாதிரி. கண்டிப்பா சாங் கம்போஸ் பண்ணும்போது தெரியும், நல்ல சவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நல்ல சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. இன்னொரு சாங்ஸ்ல ஐ மீன் விரிஷா பாடியிருக்காங்க, அந்த வேர்ல்டு கிளாஸ் வைன். விரிஷா, ஜெகதீஷ், நம்ம ஹீரோ சார் பாடியிருக்காங்க. அதான் சொல்ல முதல்ல நான் சொன்னேன், நிறைய விஷயம் இந்த படத்துல நடிக்கிறத தாண்டி இன்னும் சில பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாய்ஸ் வர்ற இடமே தெரியாது, சடனா அப்படியே ஒரு மாதிரி நாங்க கேட்ச் பண்ணிரோமே. நாங்க தான் வந்து அவரோட ஸ்டார்டிங்ல வரும், நீங்க அதை தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்டுட்டே வரும்போது திடீர்னு ஒரு பிளாஸ்ட் வரும். கண்டிப்பா அது பிரதரோட வாய்ஸ் சூப்பரா பாடி இருக்காரு, ரொம்ப ஆடி இருக்காரு. சாய் பாரதி மேடம் சூப்பரா ஆட வச்சிருக்காங்க, டான்ஸ் கொரியோகிராஃபர். 2 சாங்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க டீம்ல. ஸோ என்ஜாய்ஃபுல்லான சாங்ஸ்,
என்ஜாய்ஃபுல்லான ஒரு படம். ரொம்ப 4 Idiots கிரேட் மூவி. கண்டிப்பா ஆடியோல நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ படமும் நல்லா வரணும், அது கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ஹாப்பி. இன்னொரு விஷயம் பார்த்தா தேவா சார், அதான் நான் அடுத்த நெக்ஸ்ட் கேட்கணும். தேவா சார் வந்து முழுசா இந்த உலகம் வந்து பாடியிருப்பாங்க. அவரோட இன்புட்ஸும் நிறைய, ஏன்னா அந்த வீடியோலயே என்னால பார்க்க முடிஞ்சது. அவரும் இந்த படத்தோட கதையை எப்படி அவருக்கு பிடிச்ச அவர் பண்றாரு அப்படின்றதையும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்க அவர்கிட்ட எடுத்து இந்த இன்புட்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி ஒரு சாங் ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சிருக்கேன். போட்டு சொன்னோன்னே எனக்கு பிடிச்சாதான் நான் பாடுவேன், இல்லைன்னா நான் பாட மாட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு மேனேஜர்ஸ் பேசியிருக்காங்க. அப்புறம் சாங் காமிச்சாச்சு, லிரிக்ஸ் கொடுத்தாச்சு. மியூசிக் டைரக்டர் வர சொல்லுங்க அப்படின்னா, சரி நான் நினைச்சேன் ஏதோ மாத்தி சொல்லுவாங்க போல, வேற எதுனா பண்ணலாமா இல்லை குறைச்சிக்கலாம். சார் போனோன்னு இந்த அதுல ஒரு கோரஸ் செக்ஷன்ஸ்லாம் வரும் வாய்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் யார் பாடுனது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாரு. சார் நான் தான் ரஃபா பாடி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஃபுல்லா சாங் கேட்டுட்டு ஷோல்டர் தட்டி ரொம்ப அழகா இருக்குமா, இதை நான் தான் பாடுறேன், எப்போ பாடலான்னு நான் டேட் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அந்த கூட கோ சிங்கர்ஸ் வாய்ஸ்லாம் இருக்கு, அது யாரும் அதை ரிமூவ் பண்ணாதீங்க, அது என்னோட வாய்ஸ் தான் சார்னு. உங்க வாய்ஸ் இருக்கட்டும், என்னோட வாய்ஸ் இருக்கட்டும், சேர்ந்து பாடின மாதிரி டுவேட்டா போடலாம். ஆக்சுவலி அவர் என்னோட மியூசிக்ல பாடுறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். பட் அவரோட சேர்ந்து பாடுறது அதோட பெரிய பிளெஸிங் இருந்துச்சு. ஸோ கிரேட் மூமெண்ட். சூப்பரா பாடியிருக்காரு. இன்னும் அவர் நிறைய வருஷத்துக்கு பாடிட்டே இருப்பாரு, இன்னும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் பாடுவார். அவர் வாய்ஸ் அப்படி இருக்கு. கிரேட். கலைக்குமார் சார் லிரிக்ஸிஸ்ட், அந்த ஓல்டு கிளாஸ் பையனுக்கு. இந்த சாங்க்கு இன்னொரு பரத்னு ஒரு லிரிக்ஸிஸ்ட் எழுதிருக்காரு. சூப்பரா வந்துட்டு இருக்கு. எஸ். ஸோ சாங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து கொரியோகிராஃபும் வந்து பயங்கரமா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம கொரியோகிராஃபர் கூப்பிட்டுலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த சாங் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலா அந்த கொரியோகிராஃபும் வந்து பயங்கரமா இருக்கணும். ஸோ புகழ் அண்ணாவை ஆட விட்டுருக்கீங்க, அது சும்மா 4 ஸ்டெப் 2 ஸ்டெப் அப்படிலாம் இல்லை, ஃபுல் த்ரூ அவுட் அந்த சாங்ல வந்து வேர்ல்டு கிளாஸ் வைன்ல பார்த்தோம். ஸோ எப்படி அந்த பிடிஎஸ்லயே வந்து பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நீங்க அவரை ஆட வச்ச அந்த மொமெண்ட், அப்புறம் அவர் பயங்கரமா ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. ஆக்சுவலா டைரக்டர் சஜோ சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்ல நான் நிறைய குரூப் சாங்ஸ் ஆடி இருக்கேன். பட் அந்த கம்பெனில நான் கொரியோகிராஃபி பண்ணுவேனாங்கிறதுலாம் எனக்கு தெரியல, கெஸ் பண்ணவே இல்ல. சோ சஜு சார் வந்து ஆபீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி சாங் எல்லா டீடைல்ஸ் எல்லாம் பேசிட்டு சாங் சென்ட் பண்ணாங்க. கேட்கும் போதே நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. நான் அப்ப கேட்டேன், சார் யார் சார் மியூசிக், ரொம்ப நல்லா இருக்கு மியூசிக் அப்படின்னு. இந்த மாதிரி சுபாஷ் சார் தான் மேடம் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. பார்த்தா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது, லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. சரி ஓகே. அப்போ டைரக்டர் வந்து டீடைல் சொல்லிட்டாரு, இந்த சாங் வேர்ல்ட் கிளாஸ் வைன் வந்து ஹீரோயின் இந்த மாதிரி புகழ் சார், 4 Idiots அந்த எல்லாரும் அஸ்வின், இந்திரன், திடீன் எல்லாருமே ஆடுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சாங்கும் பிளே பண்ணி காமிச்சாங்க. முழுசா இந்த உலகம் அந்த சாங்லயும் எல்லாருமே அது ஒரு ஃபன்னான மாண்டேஜா போயிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே என்ன பண்ண போறோம், ஏன்னா எனக்கு புகழ்ஜி வந்து நான் விஜய் டிவில குக் வித் கோமாளில அவர் டான்சிங் அவரோட அந்த இதெல்லாம் நிறைய பாத்துருக்கேன். நைட்டு தூங்குறச்ச இன்ஸ்டால போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணிருக்காரு இவர் பாடியில, ஏன்னா எனர்ஜி இருப்பாரு, என்னதான் பண்ற சீரியஸா நான் பாத்துட்டே இருப்பேன். எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என்றா பாவலு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அப்ப பாத்துட்டு சரி இதெல்லாம் பண்றாரு, ஆனா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கம்போஸ் பண்ணி டான்ஸ் பண்றதுங்கிறது வேற இல்லையா, என்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பாத்துட்டு அப்ப புகழ்ஜி கால் பண்ண, நாளைக்கு ரிஹர்சல் வரீங்களா? இல்ல நீங்க எல்லாம் கம்போஸ் பண்ணிடுங்க, நான் வேற ஷூட்ல இருந்தாரு. அப்போ என்ன பண்ணாரு, நீங்க எல்லாம் கம்போஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கங்கறத எனக்கு வீடியோ அனுப்பிச்சு வச்சிருங்க. நான் வீடியோ அனுப்பல, ஏன்னா டைம் இல்ல. அதுக்கப்புறம் லொகேஷன் பாக்குறோம், காஸ்டியூம் அது இது, பிரக்யாவை மட்டும் வச்சு ரிஹர்சல்ல ஊக்கெல்லாம் எடுத்து எல்லாமே பண்ணிட்டோம். சரி எனக்கு இருந்தாலும் மைண்ட்ல ஒரு டவுட், இந்த ஆர்டிஸ்ட் இவங்க ஆடிட்டாங்க, இவங்க சான்ஸே இல்ல, நல்லா ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் புகழ் என்ன பண்ண போறாரு, ஏன்னா என்ன இருந்தாலும் அவருக்கு எப்படி எந்த மாதிரி மாடுலேஷன் அங்க போயிட்டு கொஞ்சம் ஏதாவது அன்பேலன்ஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஆஃப் இருந்தது. ஆனா சான்ஸே இல்ல. சீரியஸாங்க நீங்க விஜய் டிவில அவர் அந்த கலக்குறாருன்னா டான்ஸ்ல வந்து நான் கெஸ் பண்ணவே இல்ல. சொன்ன உடனே இதானே செல்லம் இங்க வா, சரி ஓகே அப்படி இப்படின்னு ஆடிட்டாரு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே பாக்குறேன், இவரு ரிஹர்சலே வரல. உடனே பிரக்யா மாஸ்டர் புகழ் ரிஹர்சல் வரல தானே, புகழ் ரிஹர்சல்ல வரல, பட் ஆனா சாங் ஆடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்ல தான், சான்ஸே இல்ல. டான்ஸ் மாஸ்டர் கையில நம்ம ஒண்ணும் கிடையாது. இல்ல இருந்தாலும் மாஸ்டர்ஸ் என்ன சொன்னாலும்
சாலட் மாதிரி ஆடுற ஆர்டிஸ்டும் இருக்காங்க சில பேர். Salad மாதிரி பாத்தீங்களா எந்த அளவுக்கு உங்களை டான்ஸ் வந்து வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆமா, சில பேர் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வராது. சோ அவங்க கத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங், அந்த பீட் டைமிங் எல்லாம் பிடிக்கும். அது ஆர்டிஸ்டுக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். சரி பார்த்து எல்லாம் சொல்லி கம்போஸ் பண்ண உடனே இங்க வேற லெவல் எனர்ஜி. நான் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது புகழ், அப்பா எனக்கு வந்து வேலை மிச்சம். பார்த்தா இவர் அடுத்து ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடினாரு. வேர்ல்டு கிளாஸ் வைன் எல்லாம் என்ன மூவ்மெண்ட் கத்து கொடுக்குறோமோ வந்தார். நல்ல வெயில் வேற, வெயில்ல பாவம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்கள மூக்கு எடுத்து, ஆனா சூப்பரா பண்ணாங்க. இவரு நல்லா பண்ணாரு. இந்திரன், அஸ்வின், திடியன் எல்லாருமே நல்லா டான்ஸ் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரக்யா எல்லாம் சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பிரக்யா ஏதாவது பண்ணிருக்காங்களா என்ன நான் எதுவுமே பார்க்கல. ரிஹர்சல் வந்தாங்க 2 நாள் ரிஹர்சல்லயும் டெடிகேஷன் நல்லா பண்ணாங்க. யா எஸ், கண்டிப்பா அது கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். எஸ், இல்ல டெடிகேட் ஒர்க் பண்றது விஷயம் இருக்கு இல்ல. கரெக்ட். அப்சர்வ் பண்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. சும்மா வந்தோம் இதை பண்ணோம் அப்படி இல்லாம நீ இப்படி கிளாமராகவும் இருக்கணும், இப்படியும் பண்ணணும், எல்லா விஷயம் பண்ணாங்க, எமோஷனல் பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க, எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்ல. சோ நைஸ் ஆர்டிஸ்ட், சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க. கமிட்மென்ட், டெடிகேஷன் கண்டிப்பா முக்கியம். நாங்க குரூப் ஆடும் போதெல்லாம் சில சமயத்துல மாஸ்டர்ஸ் வந்து என்ன சொன்னாலும் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் நாங்க, அவங்க ஆடுறாங்கன்னா நாங்க நின்று ஆடிட்டே இருப்போம். கால்ல செருப்பு இருக்காது, மழை பெஞ்சாலும் சரி, குளிர் இருந்தாலும் சரி, அங்க குட்டி குட்டி ட்ரெஸ் போடுவோமா. எங்களுக்கு வந்து ஐயோ என்னடா ஆர்டிஸ்ட் கவனிக்க மாட்டாங்க, அந்த ஃபீல் எல்லாம் அப்ப உள்ள இருக்கும். அப்ப நம்ம மாஸ்டர் ஆகும்போது எப்படி இருக்கும், அவங்கள சிரிச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொண்டு வந்து அவங்கள என்ன இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி அப்படி கொண்டு வரும்போது அவங்க பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி 2 பேரும் எங்களுக்கு சாங் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்ணா என்னன்னா என்டர்டெய்னரா வந்தீங்க, அப்புறம் ஆக்டர், அப்புறம் சிங்கர் இந்த மூவில, அப்படியே பார்த்தா டான்சர், இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆலினால் அழகுராஜாவே நீங்க மாறிட்டீங்கன்னு தான் நான் சொல்லணும். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் அந்த படத்துல பாடி இருக்கீங்க, அதை பத்தி கேட்டே ஆகணும். சோ பாட போறோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாவும் யோசிப்போம், இந்த பக்கம் ஏன் நீங்க நல்லா பாடிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். சோ உங்களுக்கு வந்து என்ன அந்த டைம்ல தோணுச்சு? டைரக்டர் சார், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ஒரேடியா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இதுல ஒரு லைன் இருக்கு, அதை நீங்க பாடுறீங்களாடாங்க. ஐயா நீங்க வேற ஏங்க இல்ல, இந்த படம் வந்து எல்லாமே பாசிட்டிவா எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. யாரு இது பண்ணாலும் அது பாசிட்டிவா, ஆர்டிஸ்ட் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், டான்சர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எல்லாமே பாசிட்டிவா எங்களுக்கு அமைய இது நீங்க பாடுங்களா அப்படின்னாங்க. என்னங்க அது அதான் வேணாங்கய்யா அப்படின்னும். இல்ல வந்து நீங்க பாருங்க, நீங்க வந்தா கரெக்டா இருக்கும். அப்புறம் வந்து அந்த லைன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சரி ஓகே நான் அது பண்றேன்னு, அது எனக்காக ஒரு அந்த நேரத்துக்கு போட்டு இருங்க கொஞ்சம் வாய்ஸ் இப்படி இருக்குன்னு அதுக்கு உடனே மியூசிக் டக் டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணாரு, ஒரு லைன் ஏத்தி இருக்கு, இப்ப பாருங்க அப்படின்னா ஐயா நான் தான் பாடிருக்கேன். அந்த அளவுக்கு அதை இது பண்றாங்க. இந்த புதுசா இந்த உலகம் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் வந்து ரொம்ப இது. என்னன்னா நான் ஒரு 6.5 வருஷத்துக்கு முன்னாடி தேவா சாருக்கு டீ காஃபி வாங்கிட்டு போய் கொடுப்பேன். நான் ஒருத்தட்ட ஒரு ப்ரொடியூசர் அசிஸ்டண்டா வேலை செஞ்சேன். டீ காஃபி வாங்கி போய் கொடுப்பேன், பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு போய் நான் கொடுப்பேன். அவங்க மியூசிக் போடுவோம், நான் வெளில உட்காந்துருப்பேன். இன்னைக்கு தேவா சார் வந்து என்னுடைய ஓப்பனிங் சாங் பாடி இருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு அது இதுதான் இருக்கு. ஸோ அதான் ஆடியோ லான்ச்சில் நான் பேசியிருந்தேன். ஸோ ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இது இல்லை. நான் ஒரு டீ காஃபி ஒரு அசிஸ்டண்டா வேலை செஞ்ச பையன். இன்னைக்கு வந்து நான் எனக்கு மூவில எனக்கு ஓப்பனிங் சாங் பாடியிருக்காரு. அதே போல இன்னொரு படமும் பண்ணியிருக்கேன், அழகர யானைன்னு. அதுலயும் எனக்கு ஓப்பனிங் சாங் தேவா சார் தான் பாடியிருக்காரு. சோ அது எனக்கு ஒரு மாதிரி பூஸ்ட். இந்த மொமெண்ட் யாருக்கு கிடைக்கும், ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயம் தான். இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் கெரியர் அந்த பாயிண்ட்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ அது எல்லாருக்குமே வந்து எப்பவுமே நீங்க இன்ஸ்பிரேஷன் தானே இங்க எல்லாருக்குமே. சோ எஸ், 4 இடியட்ஸ்ல வந்து ஒரு இடியட் கிங் இங்க இருக்காங்க. இன்னும் ஒரு 2 இடியட் எப்ப கூப்பிடுறாங்க எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் இப்ப அவங்களை கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு, கூப்பிடலாம். 4 இடியட்ஸ்ல வந்து இப்போ எனக்கு சொல்றதுக்கே வந்து அது அப்படி மூவி டைட்டில் நீங்க வச்சிட்டீங்க, இருந்தாலும் நம்ம சொல்லிதான் நீ அப்படியே நார்மலாவே 4 இடியட்ஸ் அப்படி பேசினா அதுமான்னு போகும். நீ அதை அழுத்தி அது வேண்டாம். இல்ல நம்ம எதுவும் நினைச்சிட கூடாது இல்லையா. அதுக்கு பேசாம கிங் இருக்கீங்க, ஜாக் இருக்கீங்க, ஆஷ் இருக்கீங்க. சோ எங்க குயின்
குயின் வந்து இது கிங் தேடி King போயிருக்காரு, தேடி- ஒரிஜினல் கிங் ஒரிஜினல் கிங் குயின் காட்டுக்கு போயிருக்காரு அவரு. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க 3 பேருமே வந்து ஒரு ஃபுல் பேக் காமெடி வந்து கேரண்டீட் அப்படின்றது வந்து 4 பேருமே இந்த மூவில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது. ஸோ எப்படி இந்த படத்துல நீங்க லூப்பி நானீங்க கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். கும்கி அஸ்வின், கும்கின்னு சொல்லும் போது தான் வந்து எங்களுக்கு அஸ்வின் அவ்வளோ ஃபேவரேட் எங்களுக்கு. ஸோ இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடுங்க. 4DX பார்த்து லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்ல நான் நடிக்கிற 2வது படம் இது. ஓகே, ஸோ எங்க அப்பா பேசிக்கலி ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்தாங்க. ஓகே. ஸோ நான் ஆப்வியஸ்லி நான் எங்க கண்டிப்பா. ப்ரொடக்ஷன்ல நான் இருக்கிற எல்லாமே எப்படி அந்த மாதிரி தான். எஸ், ஸோ ப்ளஸ் கேரக்டரும் எனக்கு அந்த சூட் ஆச்சு. வாண்டடா போட்டு திணிக்கணுன்ற ஒரு இது இருக்காது. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் தான் இது. நான் ஆக்சுவலி இந்த ஒரு நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன ரோலாக பண்ணோம். இந்த படம் த்ரூ அவுட் ஒரு Full carry ஆயிருக்கு. ஃபுல்லாக இருப்போம் நாங்கள். ஸோ ரொம்ப ஒரு பெக்யூலரான கேரக்டர், சஸ்பென்ஸ் எல்லாமே நிறைந்த ஒரு காமெடி கேரக்டர். ஃபுல் பக்கா காமெடி நம்ம வந்து 100% அது வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. எஸ். ஸோ டியூட், ஒரு பக்கம் சீரியலை பயங்கரமா கலக்கிட்டு வரீங்க, இன்னொரு பக்கம் மூவிஸ். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்றது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்க இந்த மூவில வந்ததுல எவ்வளவு ஸ்பெஷல், எவ்வளவு ஹாப்பி, அதை ஷேர் பண்ணிடுங்க. அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தை தான் இதுக்கு எல்லாமே உண்மையிலே காரணம். ஏன்னா என்கிட்ட அதிகம் சொல்லி தங்கச்சி, ஓகே, நீங்க எங்க இன்டர்வியூ எது போனாலுமே ஏன்னா ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. கண்டிப்பா. இவருக்கு ஒய்ஃபு குழந்தை இருக்கு, அவர் 2வது குழந்தைய ட்ரை பண்ணிருக்காரு. இல்லங்க இதுக்கப்புறம் டியூட் சொன்னா அழகா ஒரு டியூட்னு ஆரம்பிச்சாங்க மாப்ள, முடிச்சு விட்டல. இதுக்கப்புறம் தாத்தான் தான் நீங்க சொல்லணும். நான் அவர் அண்ணான்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அதான் பிரச்சனை. எனக்கு அதெல்லாம் நான் எனக்கே ஃபீல் பண்ணி பார்த்திருக்கேன். குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் ஏத்துக்கணும். ஆமா, கண்டிப்பா. கூப்பிடுறவங்க 1000 பேர் என்ன வேணா ஓ, கூப்பிடுறாங்க, நீங்க ஏத்துக்கணும். நாங்க ஏத்துக்கணும் இல்லைங்களா? Okay. நீங்க எல்லாருமே அந்த ஈஸியா நான் கூப்பிட்டு போயிடுவேன். நாங்க அந்த மாதிரி பண்ண முடியும், பண்ண கண்டிப்பா, முடியாது. கண்டிப்பா. புரியுதுங்களா? Yes, புரியுது. இப்ப எனக்கு யாரை எப்படி கூப்பிடணும்னு தெரியல. நம்ம நீங்க idiots-னே கூப்பிடுங்க. சரி, ஓகே. நம்ம டியூட் ப்ரோ இந்த ஜென்சி டேர்ம்ல நம்ம வாழ்ந்தெல்லாம் கண்டிப்பா நீங்க எவ்வளவு இந்த மூவிக்குள்ள வந்ததுல எவ்வளவு சீரியல்ல வந்து பாத்திருப்பீங்க. கண்டிப்பா. நானுமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு படம், இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு பேனர் கிடைக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அப்படியே சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த ஒரு கால் தான், வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு படம் இந்த மாதிரி வந்து பாருங்க அப்படின்னாங்க. அப்போ தெரியாது மாப்பிள்ளை இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்கன்னா தெரியாது. சரி சும்மா ட்ரை பண்ணுவோம், போய் இப்போ பார்த்து பேசுவோம் அப்படின்னு தான் வந்தேன். வந்து பார்த்தா பெரிய பேனரு, லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ், அப்புறமா மாப்பிள்ளை தான் ஹீரோனாங்க. ரொம்ப சந்தோஷம், எப்படியாச்சும் இந்த படம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது அழுத்தணுமா? சில பேர் வந்து இதா இருப்பாங்க, வீட்டுல போய் சொன்னா வீட்டுல யாரு இருக்காங்க அந்த 4 செவத்துக்குள்ள, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கடவுள் வீட்டுல யார்கிட்ட சொன்னேன், ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னேன். சொன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹாப்பி ஆயிட்டு சரி ஓகே கண்டிப்பா கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அப்புறம் திரும்ப 2-3 மீட்டிங் வந்தேன். அப்புறம் கோகுல நான் பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு என்ன. சரி அப்புறம் டேரக்டர் காமிச்சார். டேரக்டரும் இந்த மாதிரி இவருக்கு இந்த மாதிரி கதை நல்லா இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், நல்லா இருக்கும் நீங்க பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லுவோம் என்டையர் அப்படியே ஆரம்பிச்சு டே 1லேருந்து டே கடைசி வரைக்குமே பயங்கர பாண்டிங், பயங்கர எங்களுக்குள்ள ஒரு எப்படி ஸ்க்ரீனில் இருப்போமோ அதே மாதிரி தான் லைவ்லையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து கிடச்சிருச்சு. படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் நிறையா எனக்கு ஃபேமிலிஸை, மாப்பிள்ளை அஸ்வின் இந்த மாதிரி பிரக்யா இருக்காங்க, அப்புறம் கோகுல் அண்ணன், யூகே சார், இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி எனக்கு வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். எஸ், ஓகே. இந்த படத்தை வந்து கண்டிப்பா டிக்கெட் வாங்கி டிக்கெட் கொடுத்து நம்ம வந்து பாக்குறதுல ஃபுல் கேரண்டி, ஃபன் கேரண்டின்னு சொல்லி ட்ரெய்லர் பிளஸ் இன்டர்வியூஸ் இதுல பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்மா இதை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும்.